இந்த எபிசோட் ஆனது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே ஒரு ரீகேப் மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ அக்கியாமா இவங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக வந்திருப்பாங்கல்ல. சோ ஒரு பார்ல இருந்து சாப்பிட்டு இருக்காங்க. யமாஷிட்டா இருக்காருல, பயங்கரமா குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நல்ல வேலை அந்த கிறுக்குத்தனமான ஃபேமிலி மெம்பரை தோக்கடிச்சிட்டீங்க, இந்த வெற்றியை நம்ம கொண்டாடியே ஆகணும் அப்படி இப்படி சொல்லிட்டு இருப்பாரா. ஆனா அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இது வந்து வெறும் செகண்ட் ரவுண்டு தான், இன்னும் மேட்ச் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு எல்லாம் ஒரு டோர்னமெண்டா அப்படின்னு குடிச்சிட்டு கத்தும்போது இடத்துக்கு அக்கியாமா வருவாங்க. யமாஷிட்டாவை பார்த்து, கொஞ்சமாவது பிரசிடென்ட் மாதிரி நடந்துக்கியா, பாருங்க எல்லாரும் உங்களை தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவரும் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாரு. ஒன்னு அக்கியாமா கேக்குறாங்க, நீங்க வந்து தனியா போய் குரே ஃபேமிலி கிட்ட பார்க்க போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால நீங்க உயிரோட திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மறுபடியும் யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கு, நான் எப்படி தனியா போனேன், அதனால நான் உயிரோட திரும்ப விட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ கேப்பா இருக்கும், யால மாண்டிக்கிட்டு தொலைச்சிடாதா அப்படின்னு சொல்லவும் ஆனா அக்கியாமாக்கு அது ஞாபகமே வருது, நான் வந்து ஃபியூச்சர் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், முடிச்ச பிறகு அவரை மீட் பண்ணி செக்அப் மட்டும் இருக்கும், அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ எப்பவும் போலதான் அலக்கரிக்கிறாரு, எனக்குலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது ஏமா திருப்பி சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஹியூமன் ரெக்கவர் ஆகி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, வந்து உன்னோட உயிரை பணைய வச்சு சண்டை போட்டிருக்கேன், நீ வந்து கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும், ஃபைட் எவ்வளவு ப்ரூட்டலா பண்ண அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே கேட்டுருவாரு, நீ இப்ப கொஞ்ச நாள் என் மேல அதிகமா கேர் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ இப்படி கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது அப்படிங்கிறதே புரியாம நான் வந்து யமாஷிட்டா செக்ரட்டரி இதெல்லாம் நான் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல வரவும் கிட்ட எப்பவும் போலதான் உள்ள பூந்து அக்கியாமா கிட்ட வளைஞ்சிட்டு இருப்பான். ஹீரோ அவனை பார்த்த உடனே கிண்டல் பண்ணுவார். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி போயிட்டு இருக்க, அதனால நம்ம ஹீரோ மேல கருரா பாஞ்சி, நீ வந்து ரேயான தோக்கடிச்சிட்ட, அதனால நம்ம கல்யாணத்துக்கு இனிமே தாத்தா வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாரு, அவன் சீக்கிரமா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த ஐஸ்லாண்ட்ல கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன், சீக்கிரமா போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. குட்டையில லிகிட்டோவும் சேர்ந்துப்பான், அக்கும் ஒக்கிட்டாக்கும் இன்னைக்கே கல்யாணம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கையை காட்ட ஏமா கருரா கிட்ட கேட்பாங்க, நீ வந்து ஹை ஸ்கூல் தானே படிக்கிற, அப்புறம் எப்படி கல்யாணம் அப்படி இப்படின்னு கேட்க, எனக்கு 16 வயசு ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாளா, இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கறதே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அதான் போக இருந்த நம்ம ஹீரோவை பிடிச்சு வச்சு, இதுல வெக்கப்பட்டதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, தைரியமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வந்து அக்கியாமா இது வந்து கிரைம் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி டாக் வந்து இங்க கொஞ்சம் ஃபன்னா போயிட்டு இருக்கோம். அதே சமயத்துல அந்த ஐஸ்லாண்ட் ஃபுல்லாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டோர்னமெண்ட் வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கி வைக்கிறோம், முடிஞ்ச பிறகு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும், அது வரைக்கும் இந்த ஐஸ்லாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட் அங்க எண்டாக மறுபடியும் பார்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோவும் யமாஷிட்டாவும் தனியா இருந்து பேசிட்டு இருப்பாங்க. யமாஷிட்டா வழக்கம் போலதான் அவரோட வாழ்க்கையை நினைச்சு புலம்பிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து அவ்வளவு நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்திருப்பாரு, உடனே யாரோ கீழே விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்கும், யமாஷிட்டா மட்டும் இல்ல அக்கியாமா எல்லாரும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அதான் நம்ம ஹீரோ வந்து இப்படி விழுந்து கிடப்பாரு. உடனே இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம ஹீரோவை அட்மிட் பண்றாங்க. ஏக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுக்கு ஒரு கனவு மாதிரி வருது, நிக்கோவை பத்தி தான். இதுல நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்பவுமே பூராதானே இருக்கும், அதனால சாப்பாடு சாப்பிடறதுக்காக ஒரு கேங் லீடர் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. கேங்ல உள்ளவங்க எல்லாம் சும்மாவா இருப்பானுங்க, சின்ன பையன் கூட பார்க்காம நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்க இடத்துக்கு நம்ம நிக்கோ வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றும் போதே ஒரு லெசனோட தான் அவரை காப்பாத்துவாரு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹீரோ வந்து நிக்கோ ஒரு மாஸ்டரா ஏத்துக்கல, அவருதான் அவனை எப்படியாவது மாத்திரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருப்பாரு. நேரடியா சொன்னா கேட்க மாட்டான் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது அவனுக்கு டெமாலிஷ் பண்ணி காமிக்கிறது. கோவத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை பார்த்து, வயலன்ஸ் அப்படிங்கறத வயலன்ஸால மட்டும்தான் தோக்கடிக்க முடியும், அந்த வயலன்ஸை வச்சு நீ சும்மா சண்டை போடாம உன்னோட இன்னர் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி சண்டை போட்டனா இது வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல வச்சு லெசன் எடுப்பாரு. அதுல குழந்தையா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ வந்து நீ என்ன சொல்ற அப்படிங்கறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்ற மாதிரியும், நிக்கோவும் நீ வந்து போக போக கத்துப்ப, ஆனா அதுக்கான டைமும் வாங்கிட்ட இல்ல அப்படின்னு நிக்கோ சொல்ற மாதிரி இவர் யோசிச்சு பாக்குறாரு. இவர் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்காருல, அதுக்குள்ள நிக்கோ என்ன சொன்னா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. யமாஷிட்டா வந்து நம்ம ஹீரோக்கு இப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே அவர் பிளேம் பண்ணிப்பாரு. அக்கியாமாலாம் ஒரு வருத்தத்தோட நின்று நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் யமாஷிட்டா ஃபியூச்சர் டாக்டர் கிட்ட கேட்பாரு, இப்போ மட்டும் அவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாருன்னா அவருக்கு வந்து குணமாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எஸ் அவர் வந்து குணமாகறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில சண்டையே போட முடியாது, இது வந்து சாகிறத விட ஒரு கொடூரமான விஷயமா தான் இருக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஃபியூசா சொல்லும்போது, இதை கேட்ட பிறகு நம்ம ஹீரோ வந்து ஒண்ணு சண்டை போடுறதை நிறுத்தணும், இல்ல அவருக்கு பிடிச்ச இந்த ஃபைட்டிங் கரியரை விட்டு போகணும் அப்படிங்கறத கேட்ட பிறகு மாஷட்டாவும் அக்கியாமாவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இதான் ஃபியூசாவுமே சொல்லுவாரு. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண டெலிவிஷன் கம்பெனி சேர்மன், அவரோட ஃப்ரெண்டு இனாபா, ரேயமனோட சீனியர், இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஃபைட் வந்து நல்லா பண்ணார்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தான் ஈமாயை பத்தியும் பேச்சு அடிபடுது. அடுத்த ஃபைட்ல அவனை கண்டினியூ பண்ண சொல்ல போறீங்களா இல்ல வித்ரா பண்ண சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டெலிவிஷன் கம்பெனி சேர்மனும் கேட்க, இதுக்கு முதல்ல அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்வியும் கேட்பாரு, எதுக்காட்ட தேவைக்கு ஃபைட்டர்ஸ் தேவைப்பட்டாங்கன்னா
எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சேர்மனுமே சொல்றாரு, உனக்கு ஏதாட்டும் ஃபைட்டர் ஒத்துக்கிட்டாங்கன்னா நீ வந்து ரிசர்வ் ஃபைட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இருந்து நோயை சாப்பாடு குறின்னு குறிச்சிட்டு இருப்பான். அதை காமிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனாக கட் பண்ணிட்டு ரியல் எஸ்டேட் பிரசிடென்ட், பர்கர் கம்பெனி சேர்மன், இன்னொரு சேர்மனுமே இருக்கிறாரு. அடுத்து யாரு சேர்மன் ஆக போறா அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து அடுத்து யாரு சேர்மனா இருப்பாங்கன்னு தோணுதோ அவங்க சைடு இருக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் இங்க பேசிட்டு இருக்க. நெக்ஸ்ட் அப்படியே அந்த சீனாக கட் பண்ணா கிசன்கா சேர்மன் ஒருத்தர் இருப்பாள், அவளும் ரெயினா இருக்காங்களே, இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. போடதான் உன் ஃபைட்டர் வின் பண்ணுவானா இல்ல என் ஃபைட்டர் வின் பண்ணுவானா, ஃபைனல்ஸுக்கு 2 பேரும் வந்தா யாரு வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் இப்படி இங்க பேசிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனாக கட் பண்ணா நம்ம சேர்மன் பெருசும் ஃபேமிலியோட ஹெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. நம்ம சேர்மன் பெருசு இருக்காருல, அவர் குரே ஃபேமிலி ஹெட் கிட்ட தான் கேட்பாரு, போன ஃபைட்ல தோத்துட்டா போல, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருமே சொல்றாரு, ரேயான் தோத்து போயிட்டான், அதை நானே எதிர்பார்க்கல. இப்ப இதுல என்ன பிரச்சனைனா அவன் என்னோட பேத்தி பின்னாடி சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. நம்ம பெருசா என்ன சொல்லுவாருன்னா, அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்க தான் எடுத்துப்பாங்க. ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். வார் முடிஞ்ச பிறகு இந்த இடமே வாழறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடமா தான் இருந்துச்சு. இந்த எம்பையரை நம்ம தான் இங்க கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹனயம்மாவை காமிக்கிறாங்க. அவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, பெருசு இருக்காருல, அவர் கீழே தள்ளிட்டு அந்த இடத்துக்கு வேற ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா வக்காட்சிக்கு இருக்காருல, அவரை காமிக்கிறாங்க. அவருக்கு தான் நெக்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது, அதனால அவரை பத்தின ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. வக்காட்சிக்கு இருக்காருல, அவர் பிறந்த போதே ஒரு நார்மலான குழந்தை மாதிரி கிடையாது. அவரு ஏதாவது ஒரு குழந்தை வெயிட் இருக்குன்னா அதை விட 4 மடங்கு அதிகமா இருக்கிறதும், ஸ்கின் டென்சிட்டி இருக்குல்ல அதுவுமே அதிகமாக தான் இருந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேமிலியும் ஒரு ரிச்சான ஃபேமிலி அப்படிங்கிறத காமிச்சிட்டு அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. அப்படியே ஹயாமியை பார்த்தோம்னா அவரோட ஃபைட்டருக்கு தான் நெக்ஸ்ட் மேட்ச். ஆல்ரெடி 1ஆ 2ஆ தெரியல, ஆல்ரெடி அவர் கீழே இருந்த 2 ஃபைட்டர் கிட்ட தோத்து போயிட்டானுங்க. ரெயின் கோல்டு மேல அவருக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் நிறைய ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து பயங்கரமா ட்ரைனிங் பண்ணி அவனோட பாடியை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி வச்சிருப்பான். வக்காட்சிக்கு வந்து பான் வித்துட்டுனா ரெயின் கோல்டு வந்து ஆர்டிபிஷியலா அவனே உருவாக்கி இருப்பான். வக்காட்சிக்கு ரெயின் கோல்டு இவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் உள்ள வர ஆரம்பிக்கிறானுங்க. இங்க மேட்ச் இப்படி சூடா போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல 2 பேரும் ஒரு ரூம்ல சுகமா உட்காந்துருக்காங்க. மாஷிட்டா சொல்றாரு அக்கியாமா கிட்ட, நீங்க வந்து இந்த மேட்சை பாக்குறது ரொம்ப முக்கியம், அப்பதான் நமக்கான ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் மேட்ச்ல சண்டை போடுறதுக்கு. இவரை இங்க இருந்து பாத்துக்கிறேன், எனக்கு இந்த மேட்சை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு இவரு இங்க சொல்ல அங்க மேட்சும் ஸ்டார்ட் ஆக தயாராயிட்டு இருக்க. அப்படியே அந்த சீன் இங்கே கட் பண்றாங்க. 33 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வக்காட்சிக்கியோட மேனேஜரா இருக்காருல, அவரோட அங்கிள் வந்து ஒரு ஃபெசிலிட்டிக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்குமே இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். இத்தனை வருஷமா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி அவங்களோட குடும்பத்துல இருக்கு அப்படிங்கறதே தெரியாது. அவரோட அங்கிளுமே சொல்றாரு, உனக்கு தெரியாம நாங்க இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தோம், சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளோட கம்பெனி நீ தான் பாத்துக்க போற அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போகும்போதே சுத்தி பாத்துக்கிட்டே தான் போவாரு. இவ்வளவுக்குள்ள செக்யூரிட்டி வச்சு எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபெசிலிட்டி கேட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உள்ள போனா போய் பார்த்தா இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்களா. இவரும் ஆர்வமா போய் என்னன்னு பார்க்கும்போது அதான் அவரோட அங்கிள் வந்து இந்த குழந்தைய நாங்க எதுக்காக இங்க வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேர் வந்து வக்காட்சிக்கு, இவன் வந்து பிறக்கும் போதே அப்நார்மலா இருந்தனால என்னோட பேரண்ட்ஸ் இவனை நம்ம கிட்ட ஒப்படைச்சு இவன் வந்து ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைல் ஃபியூச்சர்ல லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிட்ட அனுப்பி விட்டுருக்காங்க. இதுக்கான வேலையை தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தையா இருக்கிற வக்காட்சிக்கு இருக்கான்ல, உள்ள கண்ட்ரோலர் வச்சு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருப்பான். ஆனா அது ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னு வெளியே இருக்கிறவங்க கிட்ட அவன் சொல்ல மேனேஜருக்கு குழப்பமா இருக்கும், நான் வந்து இதை மறுபடியும் உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். மறுபடியும் உடச்சிட்டான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட அங்கிள் வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கண்ட்ரோலர் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் வச்சு உருவாக்கியிருக்காங்க, ஈக்குவல் டு ஸ்டீல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு இந்த மேட்டரோட சீரியஸ்னஸே புரிய வருது. அப்ப அங்கிள் சொல்றாரு, நாங்க வந்து அவனுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம், இப்படியே போச்சுன்னா அவனால ஒரு நார்மலான ஹியூமன் லைஃபை லீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க வருத்தப்பட அவருமே அவரோட அங்கிள் கிட்ட நான் வந்து இந்த பையன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவருமே அலோவ் பண்றாரு. இவருமே அந்த ஃபெசிலிட்டி கிட்டே ஒரு ஓப்பன் ஏரியா இருக்கும், அங்க வக்காட்சிக்கு கூட்டு வந்துட்டு மேல வக்காட்சிக்கு வந்து பஞ்ச் பண்ண சொல்லுவாரு. ஆனா வக்காட்சிக்கு வந்து தயங்கி நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் மிஸ் பண்றாரு, நீ வந்து போர்ல ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா உன்னை பத்தியும் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி உன்னோட எனிமையோட பலம் என்ன அப்படிங்கறதே நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆனா உன்னோட எனிமையை ஈஸியா தோக்கடிக்கலாம். நீ வந்து இப்படி தயங்கிட்டு இருந்தனா உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறது உனக்கு தெரியாம போயிடும், அப்படி இருக்கும்போது உன்னோட எனிமையை எப்படி தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல சின்ன பையன் தானே அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து பஞ்ச் பண்ணுவானா. அவனோட அடுத்த சீனே தலைவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. ஒரு வருஷம் காலேஜ் ரிப்பீட் ஆயிடுச்சு. காலங்கள் போக போக அந்த கம்பெனியோட சிஇஓ இவரும் மாறுறாரு. அக்காட்சிக்கும் போக போக அவனோட ஸ்ட்ரென்த்தை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான். அக்காட்சிக்கு வந்து அவரோட மடியில தான் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துருப்பான் இல்லையா, அதனால அவன் மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பாப்பாரு. உள்ள போன அக்காட்சிக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்னா ஃபிராங்க் வந்து உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு 2 பவர்ஃபுல்லான எனிமிஸை வந்து மென்ஷன் பண்ணிருப்பான்.
ஒன்னு ரேயான் அப்படிங்கறது தெரியும், இன்னொன்னு இவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க ட்ரெம்பிள் ஆயிட்டு இருக்க. இவருக்கு வந்து ரெயின்வேல்டு கிட்ட போனதுமே அவனை விட இவர் வந்து வீக்கா இருக்கிறதா ஃபீல் பண்றாரு. அதனால அவரே அவரோட மைண்டை கூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பதட்டமா இருந்தா எந்த ஒரு காரியமும் ஒழுங்கா நடக்காது அப்படிங்கறனால அவரும் அவரோட மைண்டை நல்லா கூல் பண்ணிட்டு ஃபைட் பண்ண தயாராயிட்டு இருக்க. ரெஃப்ரி மேட்சை ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே 2 பேரும் சேர்த்தாப்புல கையிலேயே மாத்தி மாத்தி குத்திப்பானுங்க. ஏற்படக்கூடிய ப்ரெஷர் இருக்குல்ல, அதுல அந்த ஸ்டேடியமே அதிரும். எல்லாத்தையும் ஃபேங் மேல இருந்து பாத்து இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த 2 பேரும் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா இருக்கிறானுங்க, இவங்க வந்து வின் பண்றானுங்களோ இல்லையோ மாத்தி மாத்தி பயங்கரமா என்ஜாய் பண்ணிப்பானுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு கோலானுமே அவனோட மேனேஜர் கிட்ட, வக்காட்சிக்கு வந்து ஒரு நல்ல ஃபைட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ரெயின்வேல்டு தான் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே சமயத்துல கிசன்கா இருக்கான்ல, அவனோட மேனேஜர் பேர் வந்து டோகோ. அவங்க வந்து கிசன்கா கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா, யார் இந்த மேட்சை வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு கிசன்கா வந்து ஜூலியஸ் வின் பண்ணா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பானா. அதுக்கு பிடிச்சு கத்திட்டு இருப்பாங்க, நான் வந்து யாரு வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டா, யாரு வின் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இந்த கிசன்கா பையில காமிக்கும் போதுதான் சென்சார் பண்ண வேண்டியதான் இருக்குது. எப்பவுமே மடியில ஒரு 10 பொண்ணுங்களோட தான் சுத்திட்டு இருக்கிறான். சோ அப்பதான் டோகோ கிட்ட அவன் சொன்னால அதுக்கான அர்த்தத்தை வந்து தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறான். பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து வெறும் மசில் மட்டும் தான் இருக்குது, அதனால நான் அவனை ஈஸியாவே தோக்கடிச்சிருவேன். புத்தனால ஒத்துக்கிட்டே ஆகணும், 2 பேரும் மசில் ஸ்ட்ரென்த்ல கம்பேரே பண்ண முடியாது, ஆனா யார் ஈஸியா இருக்காங்களோ அவங்க கூட சண்டை போட்டா எனக்கு வந்து வின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு அவனோட ஒப்பீனியனை சொல்ல. அப்படியே நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்குள்ள வந்தோம்னா, வக்காட்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் அவனோட வயிற்றுலயே பஞ்ச் பண்ணுவாரு. ரெயின்கோட் வந்து அதெல்லாம் கண்டுக்காம அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கூட்டிட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவோம். வக்காட்சிக்கு வந்து அந்த ஃபோர்ஸை தடுத்தாலும் கொஞ்சம் அப்படியே பின்னாடி தள்ளி போகிற மாதிரி ஆகுது. அவரோட வயிற்றுலயே பிடிச்சி அப்படியே அவரை பிடிச்சி செவுத்துல சாத்தி வச்சு பஞ்ச் பண்ணலான்னு போக, வக்காட்சிக்கு வந்து அந்த பஞ்ச் வந்து மிஸ் ஆகி ஒரு கிக் பண்ணி தள்ளி விட்டுட்டு வச்சு வாங்குன்னு வாங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ரெயின்கோட் அவரோட தலையிலேயே சேர்த்து வச்சு ஒரு அறை விடுவானா. அடி வாங்கின பிறகு 2 பேரும் ஸ்லோவா நடந்து வந்து கிட்ட வந்து நின்றுட்டு 2 பேரும் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் சேர்த்து வச்சு மாத்தி குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறானுங்க. போக வக்காட்சிக்கு மட்டும் தான் பஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. ரெயின்கோட் வந்து தடுத்துட்டு தான் இருப்பான். வக்காட்சிக்கு வந்து அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஏதோ கல்ல போட்டு குத்துற மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்பதான் ரெயின்கோட் அவரை தட்டி விட்டுட்டு ஒரு கிக் பண்ணி தள்ளி விட்டுட்டு 2 கையை சேர்த்து வச்சு அடிப்பானா மண்டையிலேயே. அவ்வளவுதான், வக்காட்சிக்கு முடிஞ்ச மாதிரி அப்படி படுத்திருப்பாரு. அட்மாஸ்பியரே ஒரு செகண்ட் சைலண்ட் ஆயிரும். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சா அப்படின்னு. அந்த நேரத்துல ரெயின்கோட்டோட ரிப்ஸ் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு எஃபெக்ட் வரும். ரெயின்கோட் தூக்கி வீசப்படுறான். என்னன்னு பார்த்தா வக்காட்சிக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காரு. ஸ்பெஷல் டெக்னிக்கை வந்து ஃபேங்குக்கு எதிராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிருப்பாரு. பட் ஃபேங் இதை பார்த்துருவான். ஆக்சுவலி ஆடியன்ஸ் எல்லாருமே இதை பார்த்துருவாங்க. இந்த டெக்னிக் வந்து பிளாஸ்ட் கோர் அப்படின்னு ஒரு நேம் வச்சிருக்காரு. இப்போ ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு விட்டீங்கன்னா அது வந்து ஒரு எஃபெக்டை வெளிப்படுத்தும். அந்த மாதிரி அவரோட பாடி மசில் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ரஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது ரெயின்கோட் வந்து வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். வந்து கொஞ்சமாவது கான்சியஸா இருந்திருக்கணும். நான் வந்து கவனத்தை செதற விட்டது என்னோட தப்பு தான், ப்ரூவ் பண்ணிட்டேன். அவனை வந்து என்னோட பாடியில உள்ள முக்கியமான பகுதியில அடிக்க விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். காட்சிக்கு அவனோட வேஸ்ட்டை பிடிச்சு தள்ளிக்கிட்டே போவாரா. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் வக்காட்சிக்கு தூக்கி வீசிடும். அப்ப என்ன நடக்கணும், இல்ல விழுந்த வக்காட்சிக்கு அடிக்கலான்னு போவான். ஆனா சடனா பேக் வந்துருவான். என்னன்னு பார்த்தா மூவுக்கு தயாராயிட்டு இருப்பாரு. அதனால ரெயின்கோட்டுமே ஸ்டாப் பண்ணிடுவானா. காட்சியோட ஆங்கிள் வந்து பயங்கரமா இன்ஜூரி ஆயிருக்கும். அதனால ஃபிராங்க் கூட எப்படியாட்ட சண்டை போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில எப்படியும் பிளாஸ்ட் கோரை யூஸ் பண்ணி பஞ்ச் பண்றாரு. ஆனா இந்த தடவை என்ன நடக்குதுன்னா, ரெயின்கோட் நீ செத்தரா அப்படின்னு சொல்லிட்டு வக்காட்சிக்கு பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். என்ன நடந்திருக்குன்னா, வக்காட்சிக்கு வந்து பஞ்ச் பண்ண ரெடியா இருப்பார்ல, அந்த டைமிங்ல வந்து பின்னாடி வந்திருப்பான். நார்மலா வக்காட்சிக்கு வந்து பஞ்ச் பண்றாருன்னா அதை விட 2 டைம்ஸ் ஷார்ட்டரா தான் பிளாஸ்ட் கோர் பஞ்சோட நீளம் இருக்குது. அதை வந்து ஆல்ரெடி அவன் கெஸ் பண்ணிட்டு இருப்பான். அதனால இம்பாக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு டைம்ல கொஞ்சம் பின்னாடி போய் தப்பிச்சிருப்பான். அப்பதான் ஹயமி வந்து வக்காட்சியை பத்தி யோசிப்பாரு. நீ வந்து ரெயின்கோட ரொம்ப தப்பா இட போட்டுட்ட, பாக்குறதுக்கு தான் மாடு மாதிரி இருந்தாலும் சும்மா இருக்கிற டைம்ல நிறையவே புக் படிப்பான். அந்த புக்கோட இன்டெலிஜென்ஸும் இந்த ஸ்ட்ரென்த்தும் சேரும்போது அவனை யாராலே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹயமி யோசிச்சுட்டு இருக்க. வக்காட்சியோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே நொறுங்குற மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம். அப்பதான் ரெயின்கோட் வந்து ஒன்னு ஃபீல் பண்றான். வக்காட்சியோட உடம்பு இருக்குல்ல, அது வந்து சின்னதான மாதிரி அவன் ஃபீல் பண்றான். பார்த்தா பிளாஸ்ட் கோரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டு ரெயின்கோட்டோட வயிற்றுலேயே ஒரு பஞ்ச் பண்ணுவாரா. நான் ரெயின்கோட் வந்து அவரோட கையை பிடிச்சி ஹெட்பட் கொடுத்துட்டு தரையில பிடிச்சி ஒரு அடி அடிப்பாரு. அடுத்து வக்காட்சிக்கோட தலையை பிடிச்சி சைடு இருக்கிற செவுத்துல நட்டு வைக்கணும்னு பாப்பாரு. ஆனா தலை வந்து உள்ள போகாது. வக்காட்சிக்கோட மூஞ்ச பிடிச்சி செவுத்துலேயே வச்சு தேய்ச்சிக்கிட்டே போவாரு. அப்ப அப்படியே கீழே தூக்கி வீசிட்டு வேலை ஒரு பஞ்சு விழும், தரையே ஸ்கேட்டர் ஆயிரும். அடுத்து அவரோட காலை பிடிச்சி செவுத்துல வீசி பந்தாட ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம்ல வக்காட்சிக்கு கொண்டு தோணுது, இதுக்கு முன்னாடி ஃபேங்க் கூட சண்டை போட்டுப்பார்ல, அப்போ வக்காட்சிக்கோட காலை நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு உன் கூட சண்டை போட்டது ரொம்ப போரிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க ரெயின்கோட் வந்து கிக் பண்ணான்னு வருவானா. அவனோட கிக்கை ஒரு கையில தடுத்துட்டு அவனோட கழுத்துலயே ஒரு கிக் பண்ணிருப்பாரு. ஒரு கிக்கோட நிறுத்தல, பின்னாடி சுத்தி ஒரு ஸ்பின்னிங் கிக் கொடுக்க கீழே விழுந்த ரெயின்கோட் அதுக்கு அடுத்து எதிக்கவே இல்லை. ரெஃப்ரியுமே வின்னர் யாரு அப்படிங்கறத அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. அதே சமயத்துல ஹயாமியோட அடியாளுங்க வந்து ஹயாமி கிட்ட கேட்டுட்டு இருப்பானுங்க, நீங்க வந்து ரெயின்கோட் ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சீங்கல்ல,
தோத்து போயிட்டானே அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுமே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. பட் நம்ம கிட்ட 800 ஆள் இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது இடத்துல வில்லேஜ் டவுனோட மேயர் ஒரு கடுப்பு நின்றுட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அங்க இன்ஜுரியா இருக்கிற வக்காச்சியை இவரே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி படுக்க போட்டிருக்காரு. சிக்கு தான் அவர்கிட்ட சொல்லியிருப்பான் நம்மளோட சீக்கிரட்டை அவங்க கிட்ட ரிவீல் பண்ண முடியாது, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் மேனேஜர் வக்காச்சிக்கு கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு ஆர்டிபிஷியல் ஸ்கின் ரெடி பண்ணிடலாம், ஆனா அதை செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் வக்காச்சிக்கு அவர்கிட்ட சொல்றான், என்னோட ஆங்கிள் முன்ன இருந்ததை விட ரொம்பவுமே இன்ஜுரி ஆயிடுச்சு, ஆனா அது இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஃபேங்கு கிட்ட சீக்கிரட்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்ச டெக்னிக் இன்னும் சீக்கிரட்டா இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவான். அப்படியே அந்த சீனங்க கட் பண்ண டோகோ இருக்காங்களா, அவங்க கண்டாய் சேர்மனை பாக்குறதுக்காக ஒரு கடுப்போட வந்திருப்பாங்க. அதைத்தான் கண்டாய் சேர்மனுமே கேட்கிறாரு, நான் ஹயாமி செகண்ட் ரவுண்ட்லேயே தோத்து போவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை, நாளை அவரோட இன்ஃபுளுன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே வருவாரு அப்படின்னு சொல்லும்போது டோகோ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்ட மாதிரி இல்லை. அவனுக்கு என்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா இப்ப வின்னர் யாரு அப்படிங்கறது இங்க பிரச்சனை. ஏன்னா வக்காச்சிக்கோட மேனேஜர் இருக்காருல்ல, அவர் நோகியோட சப்போர்ட்டர் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எப்படியே வின் பண்ணா நோகி தான் சேர்மன் ஆகிறதுக்கு ஓட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசும்போது சேர்மன் அதை பத்தி பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. அப்பதான் இவங்க ஹயாமி தோத்து போயிட்டாருன்னா அவரோட இடத்துக்கு வேற யார் வருவா அப்படிங்கறத நமக்கு தெரியாது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லு அப்படின்னு கண்டாய் சேர்மன் கேட்க, இருக்கக்கூடிய முட்டாத்தனமான மெம்பர்ஸ்லயே நீ மட்டும் தான் கொஞ்சம் உருப்படியான ஆளு, நீ நான் மேல வர்றதுக்கு கொஞ்சம் பேக்கப் மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு குண்டா என்ன சொல்லுவாருன்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம்னா இந்த மெம்பர்ஸ்குள்ள ஒரு மிகப்பெரிய பவரா இருக்கும், ஆனா நீ நான் உனக்கு பேக்கப் மட்டும் பண்ணா போதும்னு சொல்றேன், நீ உன்னை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு டோகோ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நடக்க போற மேட்ச்ல யாரு வின் பண்றாங்களோ அவங்க நம்ம ஃபார்ம் பண்ண போற டீமோட ஹெட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க இந்த மாதிரி இங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. செக்கியாபிஷியை காமிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல செக்கியாபிஷ் புக் படிச்சுட்டு இருப்பாரு. அப்ப ஹரு அவர் சொன்னதா சொல்லி ஒரு பேக்கேஜ் வாங்கிட்டு வந்திருப்பான், இதுக்காக மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, இந்த மாதிரி ப்ரோ ரெஸ்லிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் இல்லைன்னு சொல்றான். நீ பாக்கலன்னா பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ப்ரோ ரெஸ்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பேக்கேஜ் அப்படியே ஓபன் பண்றாரு. ஆனா என்னன்னு சொல்லி காமிக்கல. அப்படியே அந்த சீனை கட் பண்ண இந்த எபிசோட் இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட், அப்படி பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி, பை.